இலங்கையில் நடந்த அதிபர் தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியான ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திஸநாயக்கே அதிபராக வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் இலங்கையில் கம்யூனிஸ்ட் ஆட்சி முதன்முறையாக அமைந்துள்ளது. இலங்கையில் 2022 ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக மக்கள் போராட்டத்தில் இறங்கும்போது அது வன்முறையாக மாறியதால் அப்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்ஷே, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே ஆகியோரின் வீடுகள் தாக்கப்பட்டு ஆளும் கட்சியின் அமைச்சர்கள், எம்பிக்கள் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்ஷே ஒரு கடற்படை கப்பலில் பாதுகாப்புக்காக தஞ்சமடைந்தார். அதையடுத்து ரணில் விக்ரமசிங்கே இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டு அதிபர் பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு பல கடன்களை பெற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து எண்ணெய், உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய இலங்கையால் முடிந்தது. இறக்குமதியை தொடர்ந்து இலங்கையின் பொருளாதாரம் சீரடையத் தொடங்கிய நிலையில் IMF நிபந்தனைகளின்படி வருமான வரி உள்ளிட்ட வரிகள் உயர்த்தப்பட்டு விலைவாசி கட்டுக்கடங்காமல் எகிரத் தொடங்கியது. ஆகையால் இந்த தேர்தலில் இலங்கையை பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்தல், அத்தியாவசியான பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுக்குள் கொண்டு வருவது, கண்கூடாக புரையோடி போயிருக்கும் லஞ்சத்தை ஒழித்தல், எம்பிக்களுக்கான வானளாவிய சலுகைகளை குறைத்தல் ஆகியவை மக்களின் பிரதான தேர்தல் பிரச்சினைகளாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த இலங்கை அதிபர் தேர்தலில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இடதுசாரி கட்சியான வெகுஜன பிரமுனா, அதாவது ஜேவிபி கட்சி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் வேட்பாளராக அனுரகுமார திஸநாயக்கே, எதிர்க்கட்சி தலைவராக வீற்றிருக்கும் சஜித் பிரேமதாசா மற்றும் ராஜபக்ஷேவின் மகன் நகுல் ராஜபக்ஷே உட்பட 39 பேர் போட்டியிட்டனர். இலங்கை அதிபர் தேர்தல் நேற்று முன்தினம் நடந்த நிலையில் ஓட்டுப்பதிவும் உடனடியாக எண்ணப்பட தொடங்கியது. முதல் சுற்று ஓட்டு எண்ணிக்கையில் திஸநாயக்கே முதன்மை ஓட்டுப்பதிவில் 39%, சஜித் பிரேமதாசா 33% ஓட்டுகளை பெற்றனர். இலங்கை தேர்தல் விதிமுறைகளின்படி 50%த்திற்கும் மேற்பட்ட ஓட்டுகளை பெற்றவரே வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்படும் நிலையில் இருவருக்குமே 50% ஓட்டுகள் கிடைக்காததால் இரண்டாவது விருப்ப ஓட்டுகள் எண்ணப்பட்டது. அதாவது இலங்கையில் அதிபர் தேர்தலில் ஓட்டுச்சீட்டில் ஒருவர் 3 பேரை தேர்வு செய்யலாம். முதல் விருப்பம், இரண்டாவது விருப்பம், மூன்றாவது விருப்பம் என ஒரே நபர்கள் 3 நபர்களுக்கு ஓட்டளிக்கலாம். அதன்படி இரண்டாவது விருப்ப ஓட்டுகள் எண்ணப்பட்ட நிலையில் திஸநாயக்கே 50%த்திற்கும் அதிகமான ஓட்டுகளை முதலில் பெற்றதால் அவரது வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை நடந்த எந்த தேர்தலிலுமே வாக்காளரின் இரண்டாவது விருப்ப ஓட்டு எண்ணிக்கை நடந்தது கிடையாது. இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யார் இந்த அனுரகுமார திஸநாயக்கே? 2014 முதல் மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சித் தலைவராகவும் 2019 முதல் தேசிய மக்கள் கட்சி தலைவராகவும் இருந்தார். இவர் 2019 இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக இருந்தவர். திஸநாயக்கே தனது பள்ளி பருவத்திலிருந்தே ஜேவிபியுடன் தொடர்புடையவராக இருந்தார். 1995 ஜேவிபியின் அரசியல் தலைமையகத்தில் இணைவதற்கு முன்னர் பல்கலைக்கழகத்தில் மாணவர் அரசியலில் முனைப்புடன் ஈடுபட்டிருந்தவர். செப்டம்பர் 2000 முதல் தேசிய பட்டியலில் இருந்து நியமிக்கப்பட்டோ தேர்ந்தெடுக்கப்பட்டோ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். திஸநாயக்கே அன்றைய அரசு தலைவர் சந்திரிகா பண்டாரநாயக்கே குமாரதுங்காவின் அமைச்சரவையில் 2004 முதல் 2005 வரை வேளாண் துறை, கால்நடைத்துறை, நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த அரசியல் அனுபவம் பெற்றவர். இலங்கையில் எதிர்க்கட்சியாக சமீபத்தில் இல்லாத ஜேவிபி கட்சியை சேர்ந்த திஸநாயக்கேவை அதிபராக மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளது இந்தியாவில் எந்த மாதிரியான மாற்றங்களை நிகழ வழிவகுக்கும் என்பதை இந்த காணொளியில் காண்போம். பார்லிமெண்டில் எந்த பலமுமே இல்லாத ஜேவிபி கட்சியின் தலைவர் அதிபராகிவிட்டாலும் அவரது நடவடிக்கைகளை பார்லிமெண்ட் ஏற்குமா என்பது மிகப்பெரிய சந்தேகம். ஆனால் திஸநாயக்கே வெற்றியின் மூலம் இலங்கையின் அரசியல் ஸ்திரத்தன்மையின்மை முடிவுக்கு வந்துவிட்டது என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. மீண்டும் அது அந்தரத்திலேயே இருக்கிறது. இலங்கையில் இவர் நினைத்தபடி சீர்திருத்தங்களை செய்துவிட முடியுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. காரணம், இலங்கை பார்லிமெண்டின் மொத்தமுள்ள 225 இடங்களில் இவர் கட்சிக்கு வெறும் 3 எம்பிக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இதை தாண்டி அண்டை நாடான இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம், திஸநாயக்கேவின் வெற்றி இந்தியாவுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சற்றே ஆராயும் போது திஸநாயக்கே படிக்கும் காலத்திலிருந்தே மார்க்சிய சிந்தனையில் வளர்ந்தவராகவும் கம்யூனிச சித்தாந்த கட்சியான ஜேவிபியுடன்
சீன ஆதரவு பெற்ற வேட்பாளராக தெரிகிறார். இலங்கை என்பது நமக்கு வெறும் அண்டை நாடு மட்டும் கிடையாது. இந்திய பெருங்கடலில் தெற்காசியாவை மேற்கு நாடுகளுடன் இணைக்கும் கடல்வழி பாதையில் முக்கியமான ஒரு அங்கமாகும். இலங்கையில் ஏற்கனவே இராணுவ கண்காணிப்பு தளம் அமைக்க சீனா நீண்ட நாட்களாக காத்திருந்த வேளையில் சீன ஆதரவு கொண்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் இலங்கையில் அதிபராகி இருப்பது கொஞ்சம் இந்தியாவுக்கு கவலை தரக்கூடிய விஷயம் என்றால் அது உண்மை. அதோடு தன்னுடைய கட்சியின் வெற்றிக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடும்போது இவர் அதிபர் தேர்தலில் தங்கள் கட்சி வெற்றி பெற்றால் இலங்கையில் வளர்ச்சி திட்டங்களுக்கான அதானி குழுமத்துடனான ஒப்பந்தங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இந்த தேர்தலில் இலங்கையின் வடக்கு பகுதியில் வசிக்கும் தமிழர்கள் திசநாயக்கேவை பெரிதாக ஆதரிக்காமல் தமிழர் கட்சிகளுக்குள் பிரிந்து சென்று வாக்களித்தனர். ஆக இதன் மூலம் இலங்கையில் தமிழர்கள் விரும்பாத ஒருவர் புவிசார் அரசியலில் இந்தியாவின் போட்டியாளராக கருதப்படும் சீனாவின் ஆதரவு கட்சியின் தலைவராக அதிபராக பதவி ஏற்க இருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம். இதை இந்திய தமிழர்களும் இந்திய அரசும் கவனத்தில் கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். பொறுத்திருந்து பார்ப்போம்.